சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸால் இது வந்து பல விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு ஒரு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மாயை கிரியேட் ஆகி, அதாவது இன்ஸ்டாகிராம் மூலமா ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னு முன்னாள் முதலமைச்சர் பேசுறாருல்ல மேடையில. அது அந்த அந்த பார்வையை நான் மறுக்கப்படுறேன். அது களம் இன்றைக்கும் மத அரசியல் இருக்கிறது, சாதி அரசு இருக்கு. இதெல்லாம் உடைக்கவே இல்லை. விஜய் உடைச்சுன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டேன் மாதேஷ். நான் அதை முரண்படுறேன். ஏன்னு சொன்னா தமிழகத்துல இன்னைக்கு சாதி அரசியல் இருக்கிறது, மத அரசு. அப்படி சொல்லுகிறப்ப தாவேகா எதை மையம் எடுத்திருக்கிறது? இஸ்லாமிய பட்டியல் சமுதாயத்தினுடைய கட்சியாக மாறிவிட்டது. இதுவே சாதி அரசியல் அடையாளப்படுத்திட்டார்ல விஜய். அப்படி பாக்குற போது மாட்டு சமுதாய ஆட்களுக்கு எங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? மாநில அமைச்சரவையில் எத்தனை மாட்டு சமுதாயத்துக்கு முக்கியம் கொடுக்கப்படுது? இதே திமுக அதிமுக இரு கட்சியிலும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டபோது கூட திராவிட இயக்கங்கள் சாதி மதங்கள் ஒழித்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சாதி பார்த்தா வேட்பு போடுவாங்க. பாடினா முஸ்லீம் கேரக்டர் தான் வேட்பாளர் கொடுப்பாங்க. இது காலகாலம் நடந்து வச்சு. அப்படி பாக்குற போது சம்பிரதாயத்தை மீறி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்டமைப்புக்கான ஆட்களை மட்டும் இல்ல பொது தொகுதியில பட்டியல் சமூக வேட்பாளர்கள் கூட நின்னு ஜெயிச்சிருக்காங்களே இப்ப ஜெயிச்சிருக்காங்க. பட் ஆனா அது என்னன்னா இப்ப காமனா எல்லா சமுதாயம் இப்ப முக்குலத்தர் ஆகட்டும், தேவர் ஆகட்டும், அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்துக்களில் பல்வேறுபட்ட சமூகங்கள் இருக்கு. அந்த சமூகத்துக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் கொடுக்கப்படாமல் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் மறுக்கப்பட்டதால இப்ப அனைத்து சமுதாய மக்களும் வெறுக்கிறாங்க. சோ அப்படின்னா இந்த கட்சி தாவேகா என்பது விடுதலை சேர்த்ததும் கூடுதல் இதா இருக்கு முஸ்லீமுக்கு. அப்படின்னா இது கிறிஸ்டின் முஸ்லீம் பட்டியல் சமுதாயக்கான கட்சியாக மாறிவிட்டதா மக்கள் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சினா அண்ணாமலை அவர்கள் அனைத்து எல்லோருக்காகவும் நான் என்ற கான்செப்டோடு சொல்லியிருக்க போதுன்னா மக்களை சந்திக்கிற போது முழுமையாக கட்சி கட்டமைப்பை செயல்பட்டு இருந்தா சிறப்பா இருக்கும். இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. இது அந்த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் நான் போய் பார்த்தேன். அது ஸ்கில் சம்பந்தப்பட்டதா இருக்க ஒழிய மற்றபடி அதுல சேர்ந்து இவங்கெல்லாம் பொலிட்டிஷியன் சார். அரசியல்வாதிக்கு கிளை செயலர், வட்ட செயலர், நகர செயலர், ஒண்டி செயலர், அவன் வாழ்வு போறதுக்கும் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு தான் இருப்பான ஒழிய அவங்களுக்குலாம் வயசு இந்த 25 வயசு 30 வயசு ஆட்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். இது தாண்டி இருக்கிற வயசுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் பொலிட்டிஷியன்ஸ் அவங்க களத்துல அரசியல் செய்யக்கூடிய. அதே மாதிரி மாற்றம் என்பது பாத்தீங்கன்னா இதுல திமுக அதிமுக மாற்று கட்சி எல்லாம் சேருவாங்க. அவங்க கொள்கைகள் ஆட்சிக்குள்ள மாற்றத்தை உருவாக்க